பிரியதர்ஷினி மேடம், என்ன நடக்கிறது? ஒரு பக்கம் திரு காதர் மொய்தீன் சொல்றாரு, அவங்க அமைச்சரவையில் நாங்கள் கலந்துக்கிறோம், ஆனா திமுகவோட தான் கூட்டணி தொடரும் அப்படிங்கிறது அது முரணாதான் இருக்கு. அது சரியான ஒரு கருத்தாங்கிறது சந்தேகமா தான் இருக்கு. இன்னொரு புறம் விசிக நாங்க வெளியிலிருந்து மட்டும் சப்போர்ட், அந்த எண்ணிக்கைக்கு மட்டும் சப்போர்ட், பாஜக உள்ள வரக்கூடாது, அதுக்காக எண்ணிக்கைக்கு மட்டும் சப்போர்ட்னாங்க. இப்போ தடாலடியாக அமைச்சரவையில் அவங்களும் கலந்துக்கிட்டாங்க. மனிதநேய மக்கள் கட்சி ஜவாஹரிலாவும் இன்றைய நிகழ்ச்சியில் பேசும்போது தெரிவித்த கருத்து, உதயசூரிய சின்னத்தில் போட்டியிட்டு எங்களுக்கான தனித்துவத்தை நாங்கள் எழுந்துட்டோம், எங்கள் அடையாளத்தை எழுந்துட்டோம், இனி தனி சின்னத்தில் போட்டியிட போகின்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒட்டுமொத்தமாக திமுகவோடு நீண்ட காலமாக பயணித்த கட்சிகள் எல்லாமே கூட்டணி மாறுறாங்களா? திமுக தனித்து விடப்படுகிறதா? திமுக தனித்து விடப்படுகிறதா அப்படிங்கிறத விடவும் திமுக தனித்துவத்தை மீட்டெடுக்கின்ற நிலைக்கு வந்திருக்கிறது. திமுகவின் தனித்துவம் என்பது என்ன என்று நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே தெரியும், இங்கே களமாடி கொண்டிருக்கின்ற அரசியல் கட்சிகளுக்கும் தெரியும். எனவே தனித்து விடப்படவில்லை, தனித்துவமாக இருக்கிறது, தனித்துவத்தை மீட்டெடுத்திருக்கிறது அப்படின்னு தான் நான் உணர்றேன். என்ன நடந்து கொண்டிருக்கிறதுன்னு ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, ஒரு திரைப்பட பாடல் உண்டு, ஒரு பொம்மலாட்டம் நடக்குது, ரொம்ப புதுமையாக இருக்குது, 4 பேர் நடுவிலே நூலு ஒருத்தன் கையிலே. அந்த நூலு ஒருத்தன் கையிலேங்கிறது எதுங்கிறது நீங்களே போக போக புரிந்து கொள்வீர்கள். அதனால மதசார்பற்ற கூட்டணி அமைச்சிருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. ஒரு மதசார்பற்ற கூட்டணி, திமுக எந்த கொள்கையை பின்பற்றாங்களோ அதே கொள்கை தான் தாவேகவும், அந்த அடிப்படையில விசிக ஐயுஎம் எல்லாம் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கலாம்ல. நம்முடைய தோழர்கள் எல்லாம் அங்கே போய் கரைந்திருக்கிறார்கள் என்பது பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அதிலும் குறிப்பா பரப்புரை அப்போ எங்களுடைய தலைவரோ திமுகவை சார்ந்தவர்களோ தாவேக்காவை பற்றி ஒரு முறை கூட எதையுமே பேசியதில்லை. ஆனால் தாவேக்காவும் பிஜேபியும், தாவேக்காவும் சீமான் கட்சியும் நாதாக்காவும் யாருடைய பிள்ளைகள் என்று தொல் திருமாவளவன் அண்ணன் அவர்களும் வன்னியரசு தோழர் அவர்களும் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருந்தார்கள்ங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த வார்த்தைகள் இப்போது மீண்டும் தொடர்கிறதா, அல்லது அவர்கள் அந்த வார்த்தைகளுக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறார்களா, அல்லது அதிலிருந்து மாறுபடுகிறார்களாங்கிறத நீங்க தான் ஊடகவியலாளர்கள் கேட்கணும். அதனால தனித்து விடப்படுபவர்கள் அவர்கள் தான், நாங்க இல்ல. எங்கள்கிட்ட இருந்து அவங்க ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க அமைச்சரவையில் கலந்துக்கிட்டாங்க. ஆமா, அமைச்சரவையில் கலந்து கொள்வது என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சேவை செய்வதற்கு என்று கூட நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். அதிலும் எங்களுடைய தலைவர் மிகவும் அழகாக சொன்னார், அப்படியே அந்த பரந்த மனப்பான்மை, பெருந்தன்மை அதெல்லாம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு அவர் சொன்னது இதானே, நல்லதை பாராட்டி அல்லதை விமர்சிக்கும் சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்படுவோம், இந்த நேரத்தில் யாரையும் புண்படுத்தும் கடுஞ்சொற்களை பேச வேண்டாம் அப்படிங்கிறதா எங்களுடைய தலைவரின் கண்ணியம்ங்கிறத மீண்டும் அவர் நிரூபித்திருக்கிறார்ங்கிறதா மிக முக்கியமா. அதை தவிர விசிகாவை சேர்ந்தவர்கள் அங்கே சென்று ஆதரவளிக்க வேண்டும், ஐயுஎம்எலும் ஆதரவளிக்க வேண்டும், கம்யூனிஸ்ட் தோழர்களும் அங்கே சென்று ஆதரவளிக்க வேண்டும் என்று முதலில் வழி அனுப்பி வைத்ததே எங்களுடைய தலைவர். அப்படின்னா நான் இதை எப்படி தெரியுமா பாக்குறேன், காங்கிரஸ் சொல்லாம கொள்ளாம ஓடிடுச்சுங்கிறது வேற விஷயம். இது நாள் வரை எங்களுடைய தலைவரின் தோளில் உட்கார்ந்திருந்த காங்கிரஸ் அப்படியே அந்த வேதாளம் ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, அந்த பேய் வந்து எப்ப பாரு ஏறி ஏறி உட்கார்ந்துக்கும் வேதாளம், அவர் அந்த விக்ரமோட தோல்ல அந்த வேதாளம் எப்போ ஏறி ஏறி உட்கார்ந்துக்கும். அது மாதிரி உட்கார்ந்து கொண்ட ஒரு வேதாளத்தை எங்களுடைய தலைவர் தூக்கி சுமந்தார். விட்டா போதும்னு அவங்க ஓடுறாங்க. எந்த காரணத்துக்காகங்கிறத நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் நம்முடைய தலைவர், எங்களுடைய தலைவர் இந்த விசிகாவையும் ஐயுஎம்எல்லையும் கம்யூனிஸ்ட் தோழர்களையும் வழி அனுப்பி வைத்தார்ல. அது எப்படி தெரியுமா இருக்கு, ஒரு வீட்டுல ஒரு பெண் குழந்தை பிறந்து அவளை சீராட்டி பாராட்டி வளர்த்தெடுத்து திருமணம் செய்கின்ற போது அந்த தந்தை எப்படி ஒரு கனிவோடு வழி அனுப்பி வைப்பார். மனதில் என்னதான் ஒரு வேதனை இருக்கும், மகள் பெற்ற மகள் பிரிந்து போகிறாளேன்னு, ஆனால் அவள் செல்லுகின்ற இடம் சிறப்பாக இருக்க வேண்டும்னு அந்த ஒரு அக்கறையோட ஒரு தந்தை வழி அனுப்புவார் இல்லையா. அந்த மாதிரி ஒரு தந்தைமை குணத்தோடு நீங்க போகிற இடம் எதற்காக என்றால், அங்கே பிஜேபி உள்ளே வந்துவிடக்கூடாது, கவர்னர் ஆட்சி வந்துவிடக்கூடாது, அதன் மூலமாக தமிழ்நாட்டின் உரிமைகள் பறிபோய்விடக் கூடாது என்கின்ற நல்ல எண்ணத்தில் அனுப்பி வைத்தார். நல்ல எண்ணத்துல அனுப்பி வைத்தார். என்ன எண்ணம் அப்படின்னா, குடியரசுத் தலைவர் ஆட்சிங்கிற அடிப்படையில இங்க பாஜக உள்ள வரக்கூடாது அப்படிங்கிறது. அதுக்கு எண்ணிக்கையில சப்போர்ட் பண்ணாலே போதும். பாஜக உள்ள வர்றது குடியரசுத் தலைவர் ஆட்சி கிடையாது, அது எண்ணிக்கையில சப்போர்ட் பண்ணாலே போதும். அது வரைக்கும் தான் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் எதிர்பார்த்தாரா, இல்ல அது ஒருபடி மேல போய் அன்போடு வழி அனுப்பி வைத்தாரு, அவங்க ஒருபடி மேல போய் அமைச்சர்களே கலந்துக்கிட்டாங்க. இப்ப அதுக்கும் எங்களுடைய தலைவர் இன்னைக்கு பதில் சொல்லியிருக்காருல்ல, தங்களது அரசியல் முடிவை தீர்மானிக்கும் உரிமை எந்த கட்சிக்கும் உண்டு. அந்த கோட்பாடு தான். எங்களோடு அவர்கள் கூட்டணியில் இருந்தார்களே தவிர அடிமைகளாக இல்லை.
நாங்கள் அவர்களை சிறைப்பிடித்தும் வைத்திருக்கவில்லை என்கிறத இப்ப தமிழ்நாடு மக்கள் புரிஞ்சிருப்பாங்கல்ல. அந்த அளவுல இது போதும், இந்த புரிதலே போதும்னு நான் நினைக்கிறேன். ஆனா அதை தவிர தாவேகாவில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களின் குறைபாடாகவும் நீங்க எடுத்துக்கலாம். ஒரு சமூக உரிமை துறைக்கு கவனிப்பதற்கு ஒரு வன்னியரசு தோழரை போன்ற ஒருவர், காத்திரமாக அந்த சிந்தனையை வெளிப்படுத்தக்கூடிய ஒருவர், அன்னைக்கு அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் அன்னைக்கு கூட வன்னியரசு அவர்கள் பேசிய பேச்சு எப்படிப்பட்ட சமூக உரிமையின் குரலாக இருந்ததுங்கிறத பார்த்தோம்ல. அதுல சொல்லப்பட்ட அந்த சமூக உரிமை போராளிகளின் பெயர்கள் கூட தாவேகாவில் இருப்பவர்களுக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது தெரியல. அந்த அளவுக்கு அவர்கள் வன்னியரசு பேசினாரு. அது அப்படி தொடரும் நினைக்கிறீங்களா? கலந்துகிட்ட பிறகு தொடரும் நினைக்கிறீங்களா? அதான் அந்த கரைந்து போதல்னு ஒரு வார்த்தையை நான் தான் சொல்றேன். கரைந்து போய் இருக்கிறார்கள். அதை அதிமுகவினர் சேத்துல ஒரு கால் ஆத்துல ஒரு கால்னு வச்சுக்கிட்டு மாட்டிக்கிட்டாங்க. முதலை வாயில மாட்டிக்கிட்ட மாதிரி தங்களுடைய சுயரூபத்தை வெளிப்படுத்த போய் மாட்டிக்கிட்டாங்கிறதா உண்மை. இந்த அளவு எனக்கு இன்னைக்கு தோழர் வன்னியரசு எங்களுடைய அருமையான சகோதரர், எங்களுடைய அருமையான தோழர், அவர் அமைச்சராக பதவியேற்றதற்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். ஆனாலும் எங்க கண்ணு முன்னாடி ஒரு மாயாவதி வந்து போனாங்க, ஒரு ராம்விலாஸ் பாஸ்வான் வந்து போனாங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் யாருக்காக அவர்கள் குரல் கொடுத்தார்களோ, யாருக்காக அவர்கள் இத்தனை நாள் தங்களுடைய காத்திரமான உழைப்பை கொடுத்தார்களோ அதை காப்பாற்ற வேண்டும் என்ற பரிதவிப்பும் துடிப்பும் எங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. அதனால்தான் அவர் கரைந்து போகாமல் இருக்கக்கூடாதா என்கின்ற ஆதங்கத்தை எல்லாம் நாங்கள் வெளிப்படுத்தினோம். ஆனால் காலத்தின் கட்டாயம் அவர்களும் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காக எங்களுடைய தலைவர் அதை மிகச் சிறப்பாக தெளிவாக சொல்லியிருக்கிறார். தங்களது அரசியல் முடிவை தீர்மானிக்கும் உரிமை எல்லா கட்சிக்கும் உண்டு என்று சொல்லி இருக்கிறார். அதனால நாங்கள் தான் எங்களுடைய தனித்துவத்தை மீட்டெடுத்திருக்கிறோம் என்பதை இன்றைக்கு மீண்டும் நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். இதன் மூலமாக எங்களிடம் இருந்த அந்த காக்கா பொன் அப்படின்னு சொல்லுவாங்க, காக்கா பொன் ஜரிகை அப்படின்னு, அந்த மாதிரியான பளபளப்பாக இருந்ததெல்லாம் விட்டு விலகிட்டு ஔவையாரோட ஒரு பாடல் உண்டு, அற்ற குளத்தின் அருநீர் பறவை போல் உற்றுழி தீர்வார் உறவல்லர், அக்குளத்தில் கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போலவே ஒட்டி உருவார் உறவு. அந்த குளத்துல இருக்கக்கூடிய கொட்டி ஆம்பல் நெய்தல் போல எங்களுடைய கட்சி, எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்களுடைய தலைவர் கொட்டியாக இருக்கிறார், எங்களுடைய தலைவர் ஆம்பலாக இருக்கிறார், எங்களுடைய தலைவர் நெய்தலாக இருக்கிறார். அந்த உணர்வாளர்கள் எங்களுடைய திமுகவின் அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் நாங்கள் அங்கே காத்து கிடக்கிறோம். நிச்சயமாக இந்த குளம் மீண்டும் நிரம்பும். மீண்டும் நாங்கள் அங்கே ராசா ஒரு பதிவு போடுறாரு, அது பிறகு நீக்கிறாரு, மீண்டும் ஒரு பதிவு போடுறாரு, அதுக்கு எஸ் பாலாஜி பதிலடி கொடுக்கிறாரு. இது எல்லாம் கடந்து முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் யாரையும் புண்படுத்த வேண்டாம் அப்படின்னு ஒரு நேர்த்தியான பதிவு ஒன்று போடுறாரு. காங்கிரஸ் தரப்புல ஒரு பதிவு போடுறாங்க, திமுகவுடன் விசிக இருந்ததுனால தான் 8 6 தோக்க முடிஞ்சு, தோத்தது காரணம் திமுக தான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பதிவை நாங்களே கண்டனம் செய்தோம். ஏனென்றால் இவ்வளவு கொச்சையான வார்த்தைகள், முடத்தெங்குன்ற வார்த்தையெல்லாம் மனதை வருத்தப்பட வைக்கக்கூடியது. ஏனென்றால் இந்த மாதிரியான வருத்தம் தருகின்ற வார்த்தைகளை எல்லாம் தமிழ் பரப்பிலிருந்து, தமிழின் நம்முடைய புழங்கு மொழியிலிருந்து நீக்கியதே எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம், எங்களுடைய முத்தமிழர் கலைஞருங்கிறப்ப நாம திரும்பவும் அந்த வார்த்தைக்குள்ள போனோம். திமுகவோட போட்டியை சேர்ந்து தோத்தது அப்படின்றாங்க. இல்ல, அதை நாங்க இப்படி பாக்குறாமே, திமுகவோடு போட்டியிட்டதால் தான் 2 தொகுதிகளாவது அவர்கள் ஜெயிக்க முடிந்தது என்பதுதான் உண்மை. அதை சொல்வதற்கு காங்கிரசுக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஏனென்றால் காங்கிரஸை எப்போதும் தூக்கி சுமந்தது நாங்கள் தான். நான் பல முறை பரப்புரைக்கெல்லாம் போயிருக்கேன், பல தொகுதிகளுக்கு. அப்பெல்லாம் கேட்போம், என்னப்பா காங்கிரஸ்ல இருந்து எல்லாரும் மாப்பிள்ளை வீடு மாதிரி வந்துட்டு போறாங்க, அங்க இறங்கி வேலை செய்வதே நாங்கள் தானே, திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தானே, கேடர்ஸ் தானே அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நிலையில் திமுகவின் உழைப்பை பற்றியோ அந்த விசிகாவை பற்றியோ சொல்வதற்கு கூட காங்கிரசுக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது என்பதுதான் உண்மை. அவர்கள் எப்போதுமே அந்த ஓசி சோறுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வார்த்தையை பயன்படுத்தலாமா என்னன்னு தெரியல, அந்த மாதிரி சாப்பிட்டு வளர்பவர்கள் தான். எங்க ஒட்டுண்ணின்னு சொல்லலாம், பாரசைட், அங்க போய் ஒட்டிக்கிட்டு தங்களுக்கு வேண்டியதை பெற்றுவார்கள்.